மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க. மதுரை ஏஜென்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. உன்னத்தான் தேடிட்டு இருந்தேன். நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போயிட்டு வராங்க. தியானம் பண்றாங்களா? பல இடத்துக்கு போறாங்க. நம்ம சினிமா ஸ்டார்ல இருந்து அரசியல் ஸ்டார் வரைக்கும் எல்லாரும் போறாங்க. இதை பத்தி என்னப்பா எதுவும் தகவல் தெரிஞ்சா? நிறைய தகவல் இருக்குங்க. நிறைய தகவல். சும்மாவா? நிறைய தகவல் வச்சிருக்கோம். இன்னைக்கு மூணுமே வந்து மிக மிக முக்கியமான நேஷனல் பாலிடிக்ஸ், நேஷனல் வியூ கொண்ட விஷயங்கள் தான் இது. மூணுமே நம்ம வந்து ஃபுல்லாக சொல்லிடுவோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயமாக நமக்கு தெரிய வந்திருப்பது என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, பீகார் அரசியலை கலக்கி கொண்டிருந்த ஒரு ஜாம்பவான் தற்போது வந்து சாதாரணமாக இருக்கார். ஏதோ கட்சி தப்பி பழச்சா போதும் இருக்காருப்பான்றப்பவர் தான் நிதிஷ்காரர். இவர் ஜி மேலே செம்ம, எப்போ பார்த்தாலுமே ஒரு ஒரு பொறாமையிலேயே இருப்பார். அப்பப்போ கூட்டணி மாறி போவார். இப்போ கூட கூட்டணி மாறிட்டு திருப்பி இந்த குதிரை எங்கே போனாலும் இங்கே வந்து தான் ஆகணுன்ற மாதிரி திருப்பி லோட்டஸ் கூட்டணிக்கு வந்து இணைஞ்சு இருக்காரு. பீகார் முதல்வராகவும் திருப்பி லோட்டஸ் கூட்டணியிலே இருக்காரு. இவன் குரங்க விட மோசமா தவறா? இவரோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தீங்களா அவங்க வந்து ஜங்கிள் ராஜ் நடத்துறாங்க, கூண்டா ராஜ் நடத்துறாங்க. அவங்க வந்து மகனுக்காக கட்சி நடத்துறாரு, அப்படி இப்படின்னு விமர்சிச்சுட்டு இப்ப பார்த்தோம் அப்படின்னா தனது கட்சி வந்து ஒரு வீழும் நிலையில் இருப்பதை உணர்ந்திருக்கிறார். அவர் வந்து தனது கட்சி என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பயத்துல இருக்காரு, ஒரு இதுல இருக்காரு. இம்முறை தேர்தலில் கூட யார் வேணா வரலாம், ஆனா தோத்தாங்கன்னா அது இந்த ஆளுங்களாக தான் இருக்கணும். லோட்டஸ் கூட்டணியிலேயே வீக் லிங்க்னா அது இவங்க தான் அப்படின்ட்டு அவங்களுடைய கட்சிக்கு ஒரு பெயர் வந்துட்டது. அவரே வந்து அவருக்கான ஒரு இமேஜே இஷ்டத்துக்கு கூட்டணி மாறியதால் பெயர் அடி வாங்கி விட்டது. இந்த இதில் தான் இந்த ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சமாளிக்க இந்த தேர்தலுக்கு பிறகு அவருடைய கட்சி உடையும், பலர் சிதைந்து ஓடுவர், சிதறுவர், கட்சி இதாகும் அப்படிலாம் சொல்லிருக்கக்கூடிய நிலைமையில கட்சியை கட்டுக்கோப்பாக வைப்பதற்காக ஒரு முக்கியமான விஷயத்தை மேற்கொள்ள இருக்கிறார். முக்கியமான நடவடிக்கை என்னப்பா? இவரும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி இவரும் இந்த களை எடுக்கிற வேலையெல்லாம் பார்க்க போறாரா என்ன? களை எடுக்கிற வேலையை இல்லை, பாக்கெட்ல இருந்து புள்ளை எடுக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாரு. தனது மகனை களமிறக்குகிறார். தலைவராக நியமிக்க இருக்கிறார் நிதிஷ்காரர். அங்கதான் ஏற்கனவே ஒருத்தர் ஏற்கனவே கொண்டு வந்து துணை முதல்வர் வரைக்கும் போயிட்டாரப்பா. ஒருத்தர் அவர் வந்து 2 பையனையும் கொண்டு வந்தாரு. மூத்த பையன் வழக்கம் போல அரசியல் அப்படின்னாலே தெரியுது. ரெண்டாவது பையன் தான் வந்து பெரிய பதவிகளுக்கு போவாங்க. மூத்த பையன் எப்பவுமே ஒரு மாதிரியாக தான் இருப்பாங்க, ரெண்டாம் கட்ட தலைவராக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் தான் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது பையன் வந்து துணை முதல்வர் வரைக்கும் பதவி போயாச்சு. இந்த இதில் தான் வந்து தனது மகனை வந்து முன்னிறுத்த திட்டமிட்டு இருக்கிறார் நிதிஷ்காரர். இதுதான் இன்று நமக்கு வந்திருக்கக்கூடிய முதல் அப்டேட். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதற்கான வேலைகள் நடக்கும்னு நினைக்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல கங்கை நதிக்கரையில குறிப்பா திரிவேணி சங்கமம் என சொல்லக்கூடிய முந்தைய அலகாபாத், இன்றைய அதாவது அன்றும் இன்றும் பிரயாகராஜாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. 3 நதிகளும் இணையக்கூடிய இது. கங்கா, யமுனா, சரஸ்வதி கீழே இருக்குல்ல. ஸோ இந்த 3 நதிகளும் இணையக்கூடிய இந்த பிரயாகராஜ் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த திரிவேணி சங்கமத்தில் நாடு முழுக்கக்கூடிய யாத்திரிகள்லாம் வந்துட்டு போகிறாங்கல்ல. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க வந்து அந்த கங்கையில் படகோட்டிகள் இருக்காங்க. அந்த படகோட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா நிஷாத் அப்படின்ற சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா இது தேர்தல் முடிவுகளை ரொம்ப பெர்ஃபெக்டாக துல்லியமாக கணிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம், அவங்க வந்து எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய யாத்திரிகள், கோவிலுக்கு வரவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இவங்க கூட பேச்சு கொடுத்து நாடு முழுக்க எப்படி அரசியல் நிலவரம்லாம் தெரிஞ்சிருக்கு. இதில் தான் வந்து அவங்களோட கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா இம்முறை
மிகப்பெரிய வெற்றியை வந்து லோட்டஸ் கட்சி நாடு தழுவிய அளவில் பெற இருக்கிறது அப்படின்ட்டு இவங்க ஒரு கணிப்பு வச்சிருக்காங்க. அது வந்து இதுக்கான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாடு முழுக்க ஏற்கனவே ஜெயிச்ச இடங்கள்லையும் நல்ல ஒரு நல்ல பேர் இருக்கு. அவரால் தான் முடியும், அவர் தான் வந்து அதாவது ஜி மட்டும்தான் நாட்டை காப்பாற்ற முடியும், மித்தவங்கலாம் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்து மக்கள் மத்தியில் இருப்பதாக அந்த படகோட்டிகள்லாம் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தென்னிந்தியாவிலேருந்து வரக்கூடிய யாத்திரிகள் மத்தியிலையும் இம்முறை வந்து லோட்டஸ் கட்சிக்கு ஒரு நல்ல பெயர் இருப்பதும் ஜிக்கு ஒரு நல்ல பெயர் இருப்பதும் வந்து தெரியப்பட்டிருக்கிறது. இந்த படகோட்டிகளின் இந்த கணிப்பு வந்து மிக முக்கியமான விஷயமாக நார்த் இந்தியா பாலிடிக்ஸ் சொல்லுது. ஏன் அப்படின்னா 1977 அதாவது எமர்ஜென்சி தேர்தல் இருக்குல்ல, அந்த எமர்ஜென்சியால் இது அஃபெக்ட் ஆன அது தேர்தல் முடிவுலேயே மாற்றிய தேர்தல், அதாவது நாடு முழுக்க அந்த அம்மா தான் ஜெயிப்பாங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்து அம்மா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லப்பட்ட போது கூட அதெல்லாம் இல்லைங்க. இம்முறை பாருங்க, அந்த அவங்களோட அரசு இப்போ போகுது, அவங்களுக்கு எதிரான அரசு தான் அமைய போகுது அப்படின்ட்டு சொன்ன இவங்க, இந்த போட்மேன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த படகோட்டிகள், இவங்க 1977 தேர்தலை கரெக்டாக கணிச்சிட்டு வராங்க. அவர்களுடைய கணிப்பு வந்து இம்முறை லோட்டஸ் மீண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரோட அரசு தான் அப்படின்ட்டு ஆப்கி பார் அப்படின்னு சொல்லிட்டு 400 பார் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அது என்ன நடக்கும்ன்றது. அவசரப்பட்டுட்டியப்பா. என்னது நான் குமார் அவசரப்பட்டிய இவங்கள வச்சு இந்த விஷயத்த நீ வெளியில சொல்லிட்ட. நாளைக்கு இவங்கள கூப்பிட்டு யாரோ ஒரு தேர்தல் வீக கூட்டணி வச்சா என்ன பண்ணுவேன்? நல்லா இருக்கேப்பா, நம்மளும் வந்து அவங்களா அட்லீஸ்ட் இந்த வியூக வகுப்பாளர்களாவது கரெக்டாக சொல்றாங்கன்றதை பார்ப்போம். சரி, ஓகே, இதுதான் நமக்கு நீங்க கொடுத்த 2வது தகவல். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிக மிக முக்கியமான விஷயமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், நம்ம ஜி இருக்கார்ல ஷாஜி பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பிரச்சாரம் வந்ததுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, அதாவது தமிழகத்துக்கு வந்துட்டாரு. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தமிழக பயணம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரம் முடிந்த உடனே இவர் வந்து நம்ம ஜி வந்து கன்னியாகுமரியில் தியானம் பண்ணுறதுக்காக வந்திருக்கக்கூடிய நிலைமையில ஷாஜியும் வந்து தமிழகத்திற்கு வராரு. 4 கோவில்களுக்கு போகும் பயணத்தில் ஒரு பயணம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. என்னடான்னு கேட்டால் விசாரிச்சா 4 கோவில் போறாரு மொத்தமாக. இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச உடனே எல்லாம் ரிலாக்ஸ் பண்ண போவாங்க. இவர் எங்கே போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயமா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு, காசிக்கு போயிட்டு விஸ்வநாதர் கோவிலில் தரிசிக்கணும்ல. இந்திய கலாச்சாரத்தின் மிக முக்கியமான இடங்கள்ல காசி விஸ்வநாதர் ஒருத்தர்ல அங்கே போய் தரிசனம் மேற்கொள்றாரு. 2வது பார்த்தோம் அப்படின்னா, கிளம்பி நேராக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு புதுக்கோட்டையில் திருமயம்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா காலபைரவர் கோவில். அது வந்து அப்படின்னா மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாக இருக்கிறது. சிவன் கோவிலும் பக்கத்திலே இருக்கிறது, பெருமாள் கோவிலும் பக்கத்திலே இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் அங்கே இருக்கிறது. எது அப்படின்னா அந்த பெருமாள் கோவில் திவ்ய தேசமும் கூட. ஸோ மிக முக்கியமான ஸ்தலமாக திருமயம் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறது. இதை முடிச்சுட்டு திருப்பதி போறாரு. திருப்பதி முடிச்சுட்டு, அதாவது நாளைக்கு அதை முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா குஜராத், தனது சொந்த மாநிலத்துக்கு போய் குஜராத்தில் சோம்நாத்தில் முகலாயர்களாலேயே தகர்க்கப்பட முடியாத அதிக அளவில் படையெடுத்தாலும் இன்றளவும் தைரியமாக கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய சோமநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்த இருக்கிறார். இந்த 4 கோவிலுக்கும் ஷாஜி போய் சுவாமி கும்பிட இருக்காருல்ல. இதில் நம்ம வந்து விசாரிச்சோம், என்னங்க 4 கோவில் ஓகே, தமிழ்நாட்டில் திருமயத்துக்குன்னு ஏன் வராரு? அதான் எனக்கு நினைச்சு நிறைய பேருக்கு அந்த கோயிலே தெரியாதே. அதான் அது குறிப்பாக நம்ம வந்து தமிழ்நாடு என்ன சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் போகணும், மதுரைக்கு மீனாட்சி அம்மனை பார்க்கணும், இங்கே வந்து கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சென்னைக்கு வந்தால் போகணும், இல்லை கோயம்புத்தூர் போனால் மருதமலை போகலாம். இப்படி ஒரு பெரிய கோவில்ஸாக வரும்போது எப்படி இவங்க வந்து திருமயம் மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்தாலும் நம்ம விசாரித்தோம், என்ன இருக்கும் என்ன சொல்லுங்க அப்படின்னு விசாரித்தோம். அதில் தான் நமக்கு கிடைத்த தகவல், மிக மிக முக்கியமான விஷயமாக நமக்கு கிடைத்திருப்பது என்னவென்றால், புதுக்கோட்டை, அதுல திருமயம், அதுல காலபைரவரை தரிசிப்பதற்காக ஷாஜி இவ்வளோ 3 கோவில்களுக்கு மத்தியில் டெல்லியிலிருந்து கிளம்பி உத்தரப்பிரதேஷ் போய், உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு வந்து, தமிழ்நாடு வந்தது அங்கே காளஹஸ்தி மற்றும் திருப்பதி போயிட்டு அங்கேருந்து அங்கே சோம்நாத் போகிறாருன்னா, இங்கே திருமயம் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் ஜோசிய காரணம். ஜோசியம் தான் பேக்ரவுண்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கிய ஜோசிய அறிவுரையின் பேரில் தான் இந்த திருமயத்திற்கு வந்து காலபைரவரையும் சிவபெருமானையும் இவரை நம்ம விஷ்ணுவையும் பெருமாளையும் வந்து தரிசித்து செல்கிறார் ஷாஜி. என்ன ஜோசிய பலனா இருக்கும், யார் கொடுத்ததா இருக்கும், கடவுளுக்கு தான் தெரியும்.
நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.